கதை பக்கம் வழங்கும் ஒரு குட்டி கதையை கேட்கலாமா? சமையல் அறையில் இருந்த பாக்கியம், டேய் பரந்தாமா, டேபிளில் ட்ரெஸ் அயன் பண்ணி வச்சிருக்கேன் என்று தன் மகனிடம் சொன்னாள். அங்கு வந்த பரந்தாமன், இந்த ஷர்ட் எனக்கு வேண்டாமா, நான் வேற அயன் பண்ணிக்கிறேன் என்று வேக வேகமாக ஏனா தானோ என்று அயன் செய்து போட்டுக்கொண்டான். சரி, டிஃபன் ரெடியாக இருக்குடா, ஒரு வாய் சாப்பிட்டுட்டு கிளம்பு என்றவளிடம், தோ வரேன் என்று அவசரமாக வாயில் அள்ளி அடைத்து கொண்டு கிளம்பினான். ஏண்டா, நீ மாறவே மாட்டியா? எத்தனை தடவை சொல்கிறது? நிதானமாக பொறுமையாக டைமை கரெக்டாக பிளான் பண்ணி கவனம் சிதறாமல் எந்த வேலையாக இருந்தாலும் செய்யன்னு. ஒரு நாளைக்காச்சும் நான் சொல்கிற மாதிரி செய்கிறியா? எப்பவும் எந்த வேலையும் காலில் சுடு தண்ணி ஊற்றுன மாதிரி அறக்க பறக்க செய்கிறானே. பெருமாளே, இவனுக்கு என்னைக்கு தான் புத்தி வருமோ தெரியலையே என்று புலம்பினாள். இதையெல்லாம் பார்த்துக்கிட்டு அமைதியாக இருந்த அவள் கணவனை பார்த்து, ஏங்க, நீங்கள் ஏதும் புத்திமதி சொல்லப்படாதா நம்ம பையனுக்கு என்று இழுத்தாள். அட, நீ ஒருத்தி, நான் சொன்னால் கேட்டுருவானா? அவனுக்கு நாம் சொன்னால் எல்லாம் புரியாதடி, அவனுக்கு தானா பட்டாதான் புரியும். இவனோட சுபாவந்தான் இந்த காலனிக்கே தெரியுமே. பாரு, அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அவன் நடவடிக்கையை பார்த்து பரந்தாமன்னு கூப்பிடுறாங்க. இந்த கூத்தெல்லாம் எப்போ சரியாகும்னு தெரியாமல் நானே முழிச்சுக்கிட்டு இருக்கேன். இதில் இவ வேற புத்தி சொல்கிறதான் புத்தி, போய் வேறு வேலை இருந்தால் பாரு என்று அதட்டினாலும் எப்படியோ தன் மனக்கவலையை மனைவியிடம் கொட்டி தீர்த்தார். பரந்தாமனின் பிரச்சனையே இதுதான். அவன் எந்த வேலையும் நிதானமாக செய்ய மாட்டான். எப்போதும் வேகம்தான். வேகமாக செய்கிறேன் என்று சொல்லி எல்லா வேலைகளையும் சொதப்பிக்கொண்டே இருப்பான். ஒரு வேலையும் உருப்படியாக முடிக்க மாட்டான். இப்படியே இவன் பழகியதால் இவன் இயல்பே இதுதான் என்றாகிவிட்டது. என்ன செய்வது? அன்று அவர்கள் வசிக்கும் காலனியில் விழா ஏற்பாடாகி இருந்தது. இந்த ஒரு நாளுக்காக குழந்தைகள் முதல் பெரியவர் வரை காத்து கொண்டு இருப்பார்கள். விழா என்றால் ஜாலிதானே. ஒரே ஆடல் பாடல் விளையாட்டு உணவு என பல போட்டிகள் நடத்தப்படும். காலனியில் உள்ள அனைவருமே மிகுந்த ஆர்வத்துடன் பங்கெடுத்து கொள்வார்கள். அப்போது அங்கே வந்த பரந்தாமனின் நண்பன், டேய், நம்ம 2 பேரையும் சைக்கிள் ஓட்டுற போட்டியில் சேர்த்துருக்கேண்டா அப்படின்னு சொன்னான். சைக்கிள் ரேஸ் தானே, சரிவா பார்த்துக்கலாம் என்று மைதானத்தில் போட்டிக்கு ரெடி ஆனார்கள். அப்போது ஒளிப்பெருக்கியில் இன்னும் கொஞ்ச நேரத்தில் ஸ்லோ சைக்கிள் ரேஸ் ஆரம்பிக்க போகுது, காலனி ஜனங்க எல்லாம் சேர்ந்து போட்டியாளர்களை உற்சாகப்படுத்துங்க என்று ஒலித்தது. இதை கேட்ட பரந்தாமனுக்கு திக்கென்று ஆகிவிட்டது. ஏண்டா, இது ஸ்லோ சைக்கிள் ரேஸாண்டா, இதெல்லாம் எனக்கு சரிப்பட்டு வராதுடா, இதில் போய் ஏண்டா என் பேரை கொடுத்த என்று சொல்ல, டேய், நீ வேற சைக்கிள் ரேஸுன்னு சொன்னாங்க, ஆனால் ஸ்லோ சைக்கிள் ரேஸுன்னு எனக்கு தெரியாதுடா. பாரு, நம்ம காலனி ஜனங்க எல்லாம் கூடிட்டாங்க வேற. இதற்கிடையில் அவன் நண்பர்களும் மற்றவர்களும், டேய், நீயே பறந்து நீ இந்த ரேஸில் என்ன பண்ணுற? இந்த போட்டிக்கு ப்ரைஸ் என்ன தெரியுமா? காஸ்ட்லி சைக்கிள்டா. எப்படி நீ தோற்று போக போகிற? வழக்கம் போல் பரன்னு ஓட்டிட்டு வந்துட போகிற. பேசாமல் இப்போவே வெளியில் வந்துடுறா என்று அவனை நக்கல் எடுத்து கிண்டலாக பேசினர். இதையெல்லாம் ஒரு ஓரமாக நின்று பார்த்து கொண்டிருந்த அவன் அம்மாவின் வாடின முகமும் பரிசாக அறிவிக்கப்பட்ட சைக்கிளும் அவன் கண் முன்னே வந்து நிற்க போட்டி ஆரம்பமானது. அவன் அம்மாவிற்கு இருப்பு கொள்ளவில்லை. எல்லா கடவுளையும் துணைக்கு அழைத்தாள். பரந்தாமனுக்கு அவன் அம்மா அடிக்கடி சொல்லும், நிதானமாக பொறுமையாக கவனம் சிதறாமல் வேலை செய்யணும்பா என்ற வார்த்தைகள் அவன் நினைவில் வர மனதிடத்துடன் ஆரம்பித்தான். அனைவரின் ஆச்சரியத்திற்கேற்ப வென்றே விட்டான். இதை அவனால் அல்ல, யாராலுமே நம்ப முடியவில்லை. அவன் அம்மாவிற்கு பூரிப்பு தாங்கவில்லை. அவன் சுபாவத்திற்கு மாறான ஒரு செயலை செய்து அதில் வெற்றியும் பெற்றுள்ளான். அவள் மனம் குளிர்ந்து போனது. இதுவரை கேலியும் கிண்டலும் செய்த அனைவரும், நம்ம பரந்தாமனா ஜெயிச்சிருக்கான், என்ன ஆச்சரியம் என்று பரிசு பெறும் அவனை பாராட்டினார்கள். பரந்தாமனின் மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை. இப்படித்தான் 4 பேர் 4 விதமாக பேசிக்கொண்டே தான் இருப்பார்கள். இன்றைய காலகட்டத்தில் வாய்ப்புகள் கிடைப்பதே மிக அரிது. அப்படி இருக்க
நம் இலக்கினை அடைய அந்த சூழ்நிலைக்கேற்ப நம் இயல்பினை மாற்றிக்கொண்டு செயல்பட்டால் வெற்றி நிச்சயமே. மீண்டும் அடுத்த கதையுடன் உங்களை சந்திக்க கதை பக்கம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. குட்டி கதைகளை கேளுங்க.